வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இயக்குனர் நிதின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சுராஜ் நடித்த நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் அப்படின்ற வெப்சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோன்னா, இந்த வெப்சீரிஸோட ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு வேலை வெட்டி இல்லாத சோத்துக்கே கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்காரு. அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு அவரோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அவரோட ஃப்ரெண்டு வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாரித்து இங்கே செட்டில் ஆகிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் எப்படியாவது நம்ம குவைத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வருது. அப்படி வரப்போ அவர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. சரின்னு அவர் ஃப்ரெண்டும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ பாஸ்போர்ட்டுக்கும் விசாவுக்கு மட்டும் காசு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 16,000 20,000 வரைக்கும் ஆகும், அதை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. 1984 அதுக்கு முன்னாடி நடக்கிற கதை மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் 20,000 ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால அவர் ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கப்ப அந்த ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அந்த ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ உன்னோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு வரதட்சணையாக ஒரு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு நீ ஃபாரின் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரும் நம்பி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவரை மாதிரியே அங்கேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியும். உடனே என்ன பண்ணுறாரு, ஹீரோ வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. ஓடி போய் ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு 2,000 ரூபா திருடிட்டு வந்துடுறாரு. கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே திருடிட்டு வந்துடுறாரு. அப்புறம் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மனநலம் சரியில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடைசியில் அவர் ஃபாரின் போனாரா இல்லை கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட மித்த கதை. இந்த வெப்சீரிஸை இவங்க ஒரு காமெடி வெப்சீரிஸாக தான் எடுத்திருக்காங்க, ஒரு காமெடி சேனலில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த வெப்சீரிஸில் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சீரிஸில் அவ்வளோவா காமெடியே வெளிப்படலை. அதுதான் இந்த வெப்சீரிஸில் பெரிய பிரச்சனை. நம்ம குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஒரு 10 இடத்துலையாவது ஒரு எபிசோடுக்கு ஒரு 4 இடத்துலையாவது சிரிப்பு வர மாதிரி வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வரல. ஒரே ஃப்ளாட்டாக போகும், ஆனால் காமெடியாக தான் போகும். ரொம்ப போரும் அடிக்காது, ரொம்ப லேகும் இருக்காது, ஒரு ஃப்ளாட்டாக போகும். ஆனால் பெருசாக நமக்கு சிரிப்பு வர மாதிரியோ இல்லை எமோஷன்ஸ் வர மாதிரியோ எந்த சீனும் இல்லாதது தான் இந்த வெப்சீரிஸில் ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிப்போச்சு. ரெண்டாவது இந்த வெப்சீரிஸ்க்குன்னு வில்லன்னு யாரும் கிடையாது. இவரே தான் ஹீரோவே தான் வில்லன் இந்த வெப்சீரிஸில். அதுக்கப்புறம் கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சரியாக காட்டாமல் போனது கூட ஒரு ட்ராபேக்காக பார்க்கப்படுது. நடந்த விஷயத்தை தழுவி எடுத்துருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அப்படி உண்மையிலே இது நடந்திருந்தால் அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக்லாம் வருது, அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்காங்க. அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. மித்தபடி சுராஜ் நடிப்பு, இந்த 5 ஹீரோயினோட நடிப்பு அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், அவரோட நடிப்பும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ்லாம் அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க அவங்களோட போர்ஷனை நல்லா நடித்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வெப்சீரிஸை நீங்கள் ரொம்பவும் எதிர்பார்த்து போகாமல், ஓகே ஒரு வெப்சீரிஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போர் அடிக்குது, சரி ஒரு வெப்சீரிஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் தான். ஆனால் ரொம்பவும் காமெடி எதிர்பார்த்துறாதீங்க. இது ஒரு ஷட்டிலான காமெடி வெப்சீரிஸ்ன்னே சொல்லலாம். நன்றி.